நான் அதிகமாய் இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாட்டின அருமையான துதிகள், அருமையான பாடல்கள். பாடலிலே வேத வசனத்தை நான் தியானிக்கிறேன். அந்த பாடல் மத்திய சவரம் நீங்க போடுங்க பிரதர். அந்த ஒரு பாடல் பண்ணு, வேத வசனத்தை நேசிக்கிறேன் தியானிக்கிறேன் என்று ஒரு அருமையான பாடலை பாடினார்கள். அந்த வரி அழகாய் சரியா என்னை அசைத்து நான் பார்த்து எத்தனை பேர் அதை நீங்க உணர்ந்து பாடினீங்க. வேதத்தை நான் தியானித்தேன் அந்த வரிகள் கதையை செய்து போடுங்க. ஏன்னா அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் எத்தனை வீடியோக்களை யூடியூப்ல பார்த்தாலும் நான் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனம் தியானமா எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் கவனமா கேளுங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசன தியானம் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நான் தைரியமா சொல்லுவேன், எங்களோட வாழ்க்கை மாறாது. நான் இருக்கிற வண்ணமாகவே இருந்து வார வண்ணமாகவே வந்து போவேன். கடைசியில ஒரு விரக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு விரக்தியான ஒரு வார்த்தை, நான் கடவுளை தேடி என்ன, நான் ஆராதனைக்கு போய் என்ன, நான் தசமபாகம் கொடுத்த என்ன என்று எங்களுடைய வாயாலே நாங்கள் சொல்லுகிற ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் வருவோம் என்கிறத நீங்க மறந்து போகக்கூடாது. அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் விசேஷமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்களா இருந்தாலும் பாருங்க, சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினேன், வசனம் தியானம் செய்த வார்த்தையாய் வாழ்கள். நாங்க பாடுறோம்ல, எத்தனை பேர் உங்களோட இருதயம் குத்தப்பட்டுச்சு. நான் உண்மையா தேவ சமூகத்துல பயத்தோட சொல்றேன். எத்தனையோ பாடல்கள் நான் பாடுகிற பொழுது வார்த்தையை மாற்றித்தான் நான் பாடுகிறது. அதற்காக நீங்க அப்படி செய்ய வேணும்னு நான் சொல்லல, உங்களை திணிக்கல. ஏன்னா எங்களுக்குள்ள அப்படி ஒரு உணர்வை ஆவியானவர் தருவார்கள். எங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு புறம்பாய் ஒரு ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் வருமாயிருந்தால் அதை குறித்து நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கிறது, அதிலே கவனமாய் இருக்க வேண்டும் என்கிறத நாங்க வலியுறுத்த விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லுகிறபடி தேவ சமூகத்துல நாம் அப்படிப்பட்ட உணர்வோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. செபிக்கிறோம். ஆண்டவரே தொடுமென்று சொல்றாங்க, மறிச்சு போயிடுறாங்க. உண்மையா வேதனையோட தேவ சமூகத்துல நிற்கிறேன். ஆண்டவரே ஒரு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே, அந்த குடும்பமும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, ஜனங்களும் மகிமைப்படுத்துவாங்க, ஒரு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே செபிச்சாங்க. அந்த சவர் மறிச்சிட்டாரு. நான் தேவ சமூகத்துல நான் கண்ணீரோட சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த எனக்கு உணர்வாய் சொன்னார். சந்தர்ப்பம் கொடுக்காம தேவன் எந்த ஒரு மனிதர்களையும் அவர் கண்டிக்கிறவர் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் கொடுக்காமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தேவன் அல்ல. எங்களுடைய தகப்பன் அன்புள்ளவர், ஆனால் அவர் நீதி செய்வதில் பரிசுத்தம் உள்ளவர். தேவனுடைய நீதியைத்தான் வேதத்திலே பரிசுத்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. கர்த்தர் எங்கெல்லாம் நீதி செய்கிறாரோ அந்த நீதி கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்கத்தக்கதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே தேவன் தருகிற சந்தர்ப்பங்களை நான் தாழ்மையா நாங்க வாலிப பிள்ளைகளை சகோதரங்களை கேட்கிறேன். கர்த்தர் கிருபையா உங்களை திருச்சபைக்குள்ள வச்சிருக்கிறார். கிருபையா தேவனுடைய வார்த்தைகளை எங்கேயும் உங்களை நோக்கி வருது. நாங்க அசட்டை பண்ணக்கூடாது. ஐயோ காலம் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்கு, வயசு இருக்குது என்று சொல்லி நாங்க நாட்களை நாங்க தட்டி கழிக்க கூடாது. அது அழிவுக்கு கொண்டு போய்விடும். என்னுடைய உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குமானால் தேவனை அறியாத புறஜாதியார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? தேவனை தேடுகிறவர்களுக்கு இப்படி நடந்துச்சே என்று சொல்லி. ஆனா நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் எதை செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக எனக்கு மக்களுக்கு எச்சரிப்பு தராமல் செய்யவே மாட்டார். அதை நீங்க மறந்து போகக்கூடாது. நீங்க சலிக்கக்கூடாது. ஐயோ நான் தேவனை தேடினே எனக்கே இப்படி என்று சொல்லி கேள்வி கேட்போமா? எங்களை நாம் கேள்வி கேட்டு சரிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக.
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. நாங்க நினைச்சிட்டோம் ஆராதனைக்கு வாரோம், ஒழுங்கா காணிக்க போடுறோம், தசமாகம் போடுறோம், நாங்க எல்லாவற்றையும் கலந்து கொள்றோம், எங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமான்னு நாங்க நினைக்கிறோம். அது ஒரு பக்கத்துல உண்மையா இருந்தாலும் கர்த்தர் படிப்படியாய் எங்களை தன்னை போல மாற்ற விரும்புகிறார். ஆகவேதான் போன ஆராதனையிலே ஆராதனை சொல்லுவீங்களா நீங்க உங்க மத்தியிலே நான் அதை கேட்கிறேன்னா குற்றப்படுத்த இல்லை. ஒன்றை நீங்க தயவு செய்து நினைச்சு கொள்ளுங்க, குற்றப்படுத்துறதுக்காக நாங்க எந்த காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில இருந்து நான் கேட்கறதில்லை. கர்த்தர் என்ற இதயத்தை பார்க்கிறார். ஆகவே போன கிழமை ஆராதனையில நாங்க என்னத்தை பற்றி நாங்க படிச்சோம்? பரிசுத்தத்தை பற்றி படிச்சோம். ஓகே, ஆகவே எத்தனை பேருக்கு அதை ஞாபகம் இருக்கு? வாலிப பிள்ளைங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பரிசுத்தத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை நான் நம்புறேன், நீங்கள் திருப்பி பார்த்துப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் முக்கியமான காரியங்கள் இந்த நாட்களிலே உங்களுடைய திருச்சபையிலே கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது என்கிறதை நீங்கள் மறக்கக்கூடாது. எவனிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும். இது உண்மையான சகல அங்கீகரிப்புக்கு உரிய வார்த்தை. ஆகவே பரிசுத்தத்தை குறித்து, சன்மார்க்க ஜீவியத்தை குறித்து, சன்மார்க்க ஜீவியமாய் இருந்து நாங்கள் வாழ்ந்து விட்டு போகலாம். ஆகவே நாம் ஊழியம் செய்கிறவர்கள் கவனமாய் இருக்க வேண்டும். சன்மார்க்க வாழ்க்கைக்குள்ள நானும் நீங்களும் போய்விடக் கூடாது என்று சொல்லி, ஆகவே பரிசுத்த ஜீவியம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு 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 வேதத்தின் கிளிக்கையும் நான் தேவ ஊழியக்காரரையும் போட்டு காட்டினார். ஆகவே எங்களோட முக்கியமாய் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய மனச்சாட்சிக்கு பயப்படுகிற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்த ஜீவியம் அல்லது பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அல்லது அடுத்தது, ஊழியக்காரனாய் இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறவனாய் நீயும் நானும் விருப்பமாய் இருந்தால், அவமானம் நிந்தைகளும் கூட நாம் கடந்து செல்லாவிட்டால் எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் என்பதை நாங்கள் நிதானிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி அதை எடுத்து காட்டினார். அது மட்டுமல்ல, பரிசுத்தம் என்று சொல்லுகிற பொழுது மனிதர்கள் சொல்லுகிற ஒரு பரிசுத்தம் உண்டு, சுவிசேஷத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாகிற ஒரு பரிசுத்தம் ஒன்று ரெண்டு விதத்திலே காண்பித்து, மனிதர்கள் சொல்லுகிற பரிசுத்தம் வெளியரங்கமான காரியத்தை மட்டும் பாதிக்கும். ஆனால் சுவிசேஷத்தின் மூலமாய் நானும் நீங்களும் பரிசுத்தமானால் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் தொடும், எல்லா பகுதிகளிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆகவே சுவிசேஷத்தின் பரிசுத்தம் அப்படி மேன்மையானது என்கிறதை குறித்து ஜோன் ஓவர் என்கிற ஒரு தேவ ஊழியர் எழுதின அந்த காரியத்தையும் அவர் சொல்லி காண்பித்தார். அது மட்டுமல்ல, கடைசியாய் சொல்லுகிற பொழுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை புடமுடப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் நானும் நீங்களும் செல்ல வேணும். அதுதான் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிற பாதை. ஆகவே எப்படி மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற பொன் 7 மடங்கு சூளைக்கு போனதற்கு பின்பதாக அதுக்கு பெருமதி வருகிறதோ, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு பெருமதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட புடமுடப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாங்கள் செல்ல வேணும் என்கிறதை வசனத்தின் மூலமாய் ஆணித்தரமாய் தேவ சமூகத்திலே பேசினார். வேத படிப்புல காரியங்கள் சொன்னார். ஆகவே ரோமர் உண்மையா வாங்க, நான் திருப்பியும் சொல்றேன், பெற்றோர் அசதியா இருக்கிறாங்க, வேலைக்கு போறவங்க தவிர மற்றவங்க வாங்க. இதுல குறைஞ்சது ஒரு 50% குறைவான ஆட்கள் தான் வேத படிப்புக்கு வராங்க. வாங்க, கற்றுக்கொள்ளுங்க, எங்களோட வாழ்க்கையை மாற பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். ஆக அருமையான சத்தியம் ரோமன் நிறுவம் வேதத்திலே கடினமான பகுதி. அநேக ஊழியக்காரர்கள் இந்த ரோமன் பகுதியை படித்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆகவே நீங்க இந்த பகுதியை கற்றுக்கொள்ள ஊக்கமாய் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காரியத்தை சொல்லி போகிறேன். நிலைப்படி நாம் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம் என்கிறதை காண்பித்து, நடக்கையின் படி நாம் எப்படி வாழ்கிறோம். ஆகவே அந்த நிலைப்படியான அந்த காரியத்துக்கு வருவதற்கு தான் இந்த நடக்கையின் படி வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாங்கள் வெற்றி கொண்டு ஆவியான துணையின்படி அந்த நிலையான படி என்னையும் உங்களை குறித்திருக்கிற அந்த நிலைக்கு நானும் நீங்களும் திரும்ப வேணும் என்கிறது தான் அந்த ரோம நிருபத்திலே அவர் சொல்ல வந்த காரியம் என்று சொல்லி நாங்கள் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அதை பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரசங்கம் முடிஞ்சு என்னாத்மாவை சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக
ஒரே காரியத்தை மூன்றாவது தடவை உங்களோட பேசி முந்தையண்டா எனக்கு ஒவ்வொரு இது எப்படியாவது பிரசங்கம் தந்துட்டான்னு சொன்னார். ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் 2 நாள் இதற்காக இருந்து கேட்கிறதும் அழுகிறதும் செய்வேன். எனக்கு இப்ப ஒரு காரியம், நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்னாரு, நீ புதுசா போய் சொல்லணும் என்று நீ எதிர்பார்க்காத, தேவ சமூகத்துல செபி, நீ கொடுத்த வார்த்தையே மறுபடியும் ஜனங்களுக்குள்ள சொல்லு, அதுல ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வருவார். அதனாலதான் நாங்க வாசிக்க சொல்லி ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வாசிக்க தங்களுக்குள்ள மாற்றம் வரும். இந்த வார்த்தையை நேசித்து வாசிக்க இவங்களுக்குள்ள வெளிப்பாடு வரும். வார்த்தையை சும்மா வாசிச்சீங்கன்னா மாற்றம் வரும், நேசித்து வாசிச்சீங்கன்னா வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு நீங்க பேசுகிற பொழுது மற்றவங்க வாழ்வை மாற்றும். அல்லேலூயா. ஆகவே இத்தனை வருஷமும் நம்ம கேட்டுட்டு போறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மற்றவர்களை மாற்றுவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்கிறத நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஜெயம் கொள்ளும் விசுவாசம் என்கிற தலைப்பில் இந்த 3வது தடவை 3 பாயிண்ட்ஸ் நான் எப்படியாவது சொல்லி 4 மணிக்குள்ள நான் முடிச்சிடுவேன். ஆகவே முக்கியமாக நான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு அடிப்படையாக கொண்டு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், பதில் செய்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு உங்களோடு பேசினேன். 8 காரியங்களை நான் பேசுவேன் என்று சொன்னேன். நான் கிட்டத்தட்ட 5 காரியங்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் நான் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தி காண்பித்தார். எடுக்க எல்லாரும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுல இன்னொரு புதிய ஒரு காரியத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். பாருங்க, இந்த வசனத்துல பாவம் செய்கிறவன் தேவனிடத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லல, பாவம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருப்பான் என்று எழுதல, ஒரு விபச்சாரம் செய்தவன் தேவனுக்கு பிரியமா இருப்பான் என்று எழுதல, எல்லாவற்றையும் கடந்து இதெல்லாம் வெளியரங்கமாய் காண்கிற காரியம். களவு எடுக்கிறது, பொய் சொல்றது, மற்றவனை குத்துறது, விபச்சாரம் செய்யறது, இது வெளியரங்கமாய் இருக்கிற காரியம். ஆனா என்னுடைய வேதம் மேலான ஒன்றை, இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லைன்னு நான் கண்டுகொள்ள முடியுமா? கண்டுகொள்ள முடியாது. நான் விசுவாசிக்கிறேன்னா விசுவாசத்தோட வார்த்தை சொல்றேன்னு நீங்க கண்டுகொள்ள முடியுமா? கண்டுகொள்ள முடியாது. விசுவாசம் என்கிறது அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். வேதம் சொல்லுவது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். எப்பெல்லாம் தேவனுடைய வசனம் உங்களை நோக்கி வருகிற பொழுது நீங்க வசனத்துல நம்பிக்கை உள்ளவர்களை கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று உறுதியாய் நிச்சயித்து நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, ஆவியானவர் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள துவக்குகிறார். அதுதான் இதுல எனக்கு என்னோட பேசினது. ஆகவே விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம். சரி, விசுவாசத்திற்கு எது சொல்ல என்ன? அவிசுவாசம். அப்ப எப்படி சொல்லலாம்? அவிசுவாசம் உள்ளவன் தேவனை பிரியப்படுத்த கூடாது. அவிசுவாசம் உள்ளவன் தேவனிடத்தில் ஏதாவது நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்றும் இதை நாங்கள் மொழிபெயர்த்து பார்க்கலாம். ஆகவே விசுவாசம் மிக முக்கியமானது என்கிறத எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் நிதானித்து செயற்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் இதை சொல்ற போது சொன்னேன், நான் இன்றைக்கு அந்த 1வது பகுதியை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தேன். நாங்க வழக்கமா சில காரியங்களை செய்ய பழகிட்டோம். வழக்கமா சில காரியங்களை வழக்கத்தின்படியே செய்ய நாங்க ஆரம்பிச்சோம். உதாரணமாக எந்த காரியமா செய்ய, ஒரு வேலை செய்யற காரியமா இருக்கலாம், இல்ல மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற காரியமா இருக்கலாம், நாங்க வழக்கமா செஞ்சுட்டோம். எப்ப நாங்க அந்த விசுவாசத்தை நினைத்து, ஆண்டவரே இந்த ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன், பிதாவுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், நீங்க சொன்னீங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபித்தா நான் உங்களுக்கு தருவேன், கேளுங்க உங்களோட சந்தோஷம் மீதியாகும்படி நான் உங்களுக்கு செய்வேன், நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே நான் இப்ப நான் ஜெபிக்க போறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன், ஆவியானவர் எனக்கு செய்யுங்க என்று எப்ப நாங்க இப்படிப்பட்ட உணர்வுக்குள்ள வந்து ஜெபிச்சிருக்கிறோம். நான் அப்படி ஜெபிக்கல, நான் ஜெபிச்சதே இல்லை. கண்டிப்பா வசனம் தெரியும், பாடமாக்கி வச்சிருக்கிறோம், நாங்க அதை சொல்லி ஜெபித்து விட்டு கடந்து போறோம். ஆனா
எங்களோட விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? தேவ சமூகத்துல அதை நாங்க கேட்டு பார்க்கணும். இந்த வார்த்தையெல்லாம் பாச அடிக்கடி சொல்ற மாதிரி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நிச்சயத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் இதை குறித்து வெளிப்படுத்துவார். இன்றைக்கு காலையில நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சமூகத்துல நான் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தேவனை உண்மையா நேசிக்கிறீங்களா இருந்தா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்களா இருந்தா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட உங்களை முழுமையை ஒப்பு கொடுத்திருப்பீங்களா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் உங்களுக்குள்ளே இறங்குவதை நீங்க பார்க்க முடியும். ஒரு காரியத்தை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். எங்களுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் கொண்டு விரும்புகிறது. எதை குறித்து மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார்? எங்களுக்குள்ள உள்ளான மனுஷனை குறித்த காரியம். அதனால் தான் பரிசுத்தத்தை குறித்து சொல்லுங்க பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நாங்க முக்கியமாய் சரீரத்துக்கு நாங்க அதிக அக்கறை காட்டுகிறோம். காட்டுறது நல்லது, நான் காட்டக்கூடாதுன்னு சொல்லு, காட்டத்தான் வேணும். சரீரமும் வெளிப்பிரகாரமான காரியமும் காட்டத்தான் வேணும். நாங்க நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போலீஸ் கனவேரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. எல்லாரும் பார்த்தாலும் அவன் அந்த முகத்தை சரியா தான் வச்சு கொண்டிருக்கிறான். அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, இப்படியே பார்த்துக்கணும். ஒருத்தரும் சிரிக்கிறான் இல்ல, ஒருத்தரும் ஒண்ணு இல்லை. அவனவன் தன்னுடைய காரியத்தை எல்லாம் செய்யறான். ஆனா தான் எந்த பணியில இருக்கிறானோ, தயவு செய்து கவனிங்க, சிரிக்காதீங்க. அவனவன் எந்த பணியில இருக்கிறானோ அந்த பணிக்குரிய தகுதியோட வேலை செய்யறத நான் பார்த்தேன். அது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அதாவது அவங்களுடைய தொழிலுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியம். அப்படியே அவங்க இல்லாட்டி அவங்க அந்த தகுதி, அந்த வேலை செய்யறதுக்கான தகுதியை இழக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நீங்க எங்களை அழைச்சிருக்கிறீங்க, நீங்க எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற அந்த நிலைக்கு நான் நடக்காட்டி உண்மையா உங்களுடைய வேலையை செய்வதற்கு நான் தகுதியற்றவன். நாங்க தகுதியற்றவர்கள். தேவனிடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை கேட்கிறதற்கு எங்களுக்கு ஒரு தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆரம்பத்துல தேவன் அறியாத பொழுது ஏசப்பா என்ன மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்கன்னு சொன்னா அவர் இரக்கமுள்ளவராக கழுவுகிறார். ஆனா 10 வருஷம் 15 வருஷம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்றதற்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்க தகுதியற்றவர்கள் போல் நடந்து கொண்டு நாங்கள் தேவ சமூகத்தில் தைரியமாய் வந்து நிற்க முடியாது, ஊழியர்களை செய்ய முடியாது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறது எங்களை தகுதிப்படுத்துவதற்கு. அது வெளியரங்கமான காரியம் மட்டுமல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம், சரீரமும் ஆத்துமாவும் காணாத பகுதிகள். ஆகவே இந்த காணாத பகுதிகளை எங்களை மாற்றுவதற்கு தான் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் நாம தேவனுடைய வார்த்தையில வாசிக்கவும் தியானிக்கவும் பழக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த காரியம் எனக்கும் உங்களுக்கும் இல்லாவிட்டால் எங்களோட வாழ்க்கை மாறாது. நான் சலஞ்சாக நான் தேவ சமூகத்துல தைரியமா சொல்லுவேன். நான் எத்தனை நாள் பிரசங்கித்தாலும் எனக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கை மாறினது தேவனுடைய வார்த்தை என்னை தொட்டதில் இருந்ததா. ஆகவே தேவ வார்த்தை என்னை உங்களை நோக்கி வராத வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு வெளியரங்கமான மாற்றத்தை, உள்ளான ஒரு குணப்படுதலை, ஆத்துமா வாழ்கிறதை நாங்கள் காண முடியாது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். யாக்கோபிலே சொல்லப்படுகிறது, பிசாசானவன் என்ன செய்யறான்? விசுவாசித்து நடுங்குகிறான், ஆனால் கீழ்ப்படுகிறவன் அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் விசுவாசித்து நடங்கி கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த காரியத்தில் நானும் நீங்களும் இதிலே கவனமற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு யாரும் வழி சொல்லிக் கொடுக்க முடியாது. கர்த்தர் கிருபையாய் சொல்லி இருக்கிறார். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைகளோட வளர்ப்பா இருக்கலாம், வேலை காரியங்களா இருக்கலாம், சமுதாயத்திலே பழகிற காரியங்களா இருக்கலாம். ஏன் எங்களை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாய் பார்க்கிறார்கள்? ஏன் எங்களுக்குள்ளே தேவனை கண்டுகொள்ள முடியவில்லை? நாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ள பார்க்கிறோம் ஒழிய கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. நீங்க பாருங்க, உழவுதான் சொன்னாலும் எங்களுக்குள்ள மாறுதில்லை. ஏன் ஏன் என்று கேள்வி பார்த்தா ஒரே ஒரு காரியம், நாம் விசுவாசத்தோடு தேவனை சேவிக்காதது. நான் சப்ஜெக்டுக்குள்ள மாறன். 3வது காரியத்தை நான் இதோட தொடர விரும்பல. இவ்வளவு நான் கத்தியும் நிறுத்த கொள்றீங்க, இவ்வளவு கத்துறேன். அவங்க சொன்ன
சொன்ன சவுண்டுக்கு மேலால கத்துறேன். ஆனா நீங்க நெத்திர போடுறீங்க. தயவு செய்து நானும் அந்த இடத்துல இருக்கு, நான் ஒழிக்கல உங்களுக்குள்ள. எனக்கு நெத்திர வரும். நானும் மாமிசத்துல இருக்கிறேன். மாமிசம் பலவீனமா இருக்கிற பொழுது நெத்திர வரும். அது இயல்பு. சரீரம் பலவீனமா இருக்க நெத்திர வரும். ஆனா உங்களை நீங்க சுதாரிச்சு கொள்ள வேணும். உங்களை கேளாட்டி தயவு செய்து கண்ணை கழுவுங்க, இல்லாட்டி பொசிஷனை மாத்திடுங்க. நான் என்ன செய்வேன், காலை இங்க போட்டு மாத்தி இருக்கிறேன். என்னத்துக்கு இருக்கிறோம், எங்களோட பொடியை கொஞ்சம் அசைக்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. ஏன்னா அதை சொல்றேன்டா, வசனம் விருதாவாய் போகக்கூடாது. கர்த்தர் உங்களோட பேசு, ஒரு காரியத்தை செய்வார். நாங்க அதுல அலட்சியமா இருந்தா இந்த சொன்ன வார்த்தை அது விருதாவாய் வழிதருகே விழுந்த ஒரு விதையை போல போய்விடும். எங்களுடைய இருதயமாகிய அந்த இருதயம் ஒரு நடைபாதை போல, இதை போல் உண்மையில சொல்லப்படும் நடைபாதை போல அது விழுந்து அது கால்களால் மிதிப்பட கால்கள் கொத்தி அது வீணாய் போய்விடும். ஆகவே தேவனுடைய வார்த்தை வீணாய் போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, நாம பார்த்துக் கொள்ளுவோம். தேவனுடைய கட்டளையில கடைசியா பார்த்து நாங்க அடுத்த 6, 7, 8 நாங்கள் 6வது பார்ப்போம். கடைசியாக நான் பார்த்தேன். என்ன பார்த்து நாங்கள் 5வது தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகவே. கட்டளைகள் என்கிறது தேவனுடைய வார்த்தைகள். ஆகவே நான் அதிகமாய் நேரத்தை எடுத்துட்டேன். இந்த வார்த்தையை குறித்த காரியத்தில் சின்ன பிள்ளைகளையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை வாசிங்க. உங்களுக்கு விளக்காட்டியும் பரவாயில்ல, வாசிங்க. உங்களோட அப்பாட்ட அம்மாட்ட கேளுங்க, என்னப்பா இப்படி சொல்லுதுண்டு. ஆகவே அப்பாவும் அம்மாவும் நாங்க முதல் வாசிக்கணும். பிள்ளைகள் கேட்கறது போல தடமாறக்கூடாது. நான் தகப்பன்மாருக்கு ஒரு விஷயத்த ஒரு தகப்பனா இருந்து நான் சொல்லுறேன். எங்களுக்கு அதிக பொறுப்புகள் இருக்கிறது. வேலைக்கு போறோம், குடும்பத்தை குடும்பத்தின் வருமானத்தை, குடும்பத்தின் நிலைமைகளை பார்க்கிற பொறுப்பு தகப்பன்மாராக எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் மேலான ஒரு பொறுப்பு பணத்தை மட்டும் கொடுத்து குடும்பத்தை நடத்துகிறதல்ல. நாம் ஆவிக்குரிய தகப்பன்மார் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலையையும் நாம் கவனிக்க பொறுப்புள்ளவர்கள் என்கிறத மறந்து போகக்கூடாது. விசேஷமாய் சிறு வயதில் இருந்தே பிள்ளைகள் செபிக்கிறார்களா, வேதம் வாசிக்கிறார்களா, தியானிக்கிறார்களா? அவங்க செய்ய மாட்டாங்க. சும்மா கேளுங்க, எங்களை வீட்டில் நடக்கிற பார்க்க செய்ய மாட்டாங்க. ஆனா சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு நடக்கும் காரியம் விளங்க. நான் சொல்ல வர்றேன், அப்பா அம்மா இருக்கிறேன். அவங்க செய்ய மாட்டாங்க, அப்பா சொல்லித்தரன்றதுக்காக செய்வாங்க. நான் இதை மற்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். ஒரு காலத்துல அவங்களே சொல்லத்தக்கதாக அப்பா சொன்னாரு, இப்படி எல்லாம் சொன்னாரு, அப்ப நான் ஒளிச்சு வச்சேன், மறைச்சு வச்சேன். ஏன் நான் அதை சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு பெரியவங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் இதைத்தான் சாட்சியா சொல்றாங்க. அவங்க சாட்சியா சொல்லுவாங்கன்னா எங்கட பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்யும்? சாட்சியா சொல்லும். ஆமென் சொல்லுங்க. சாட்சியா சொல்லும். கர்த்தர் அப்படி பிள்ளைகளை மாற்றுவார். ஆகவேதான் நாங்க பிள்ளைகள் தகப்பன் மரத்தை நான் கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல நான் சொல்ல விரும்புறேன். உழைக்கிறது மட்டுமல்ல, வருமானத்தை கொடுத்து ஏதோ மிஷினா இயங்கணும் இல்லை. தகப்பன்மார் எங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை எருமாப்பாய் ஆளாம அன்பினால பிள்ளைகளை நடத்த கவனம் எடுப்போம். முக்கியமா அவங்க ஜெபிக்கிறாங்களான்னு பாருங்க, வேதம் வாசிக்கிறாங்களான்னு பாருங்க. இத ஒவ்வொரு நாளும் கேளுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம் தானே, அதை மிஞ்சம் ஒரு நாள் பல்லு திட்டு இருந்தானே. பல்லு திட்டால் என்ன செய்யும்? நாரையும் பக்கத்துல வந்து வரமாட்டாங்க. வேதம் வாசிச்சு தியானிக்க ஜெபி காட்டி ஆவிக்குரிய வாழ்க்கை நாரும். ஆவிக்குரிய வாழ்க்கை நாரிச்சுன்னு சொன்னா எங்களோட ஆவியும் ஆத்மாவும் நாரையும். இதை நாங்க உணர்றது இல்லை. விளங்க சொல்றேன், இதை உணர்றது இல்லை. வெளியரங்கமா சில காரியங்களுக்கு பயப்படுறோம், ஆனா உள்ளரங்கமான காரியங்களுக்கு நாங்க அலட்சியமா இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த வாகனம் ஓடுகிற நாங்க எங்களுக்கு கவனமா கேளுங்க. இப்ப ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டும் சரி, நான் சொல்ல வேணும். இதற்காக நான் ஜபிச்சிருக்கிறேன். எனக்கு தைரியமா நான் சொல்லுவேன். ஆக்களை கூட ஏத்தாதீங்க, வாகனம் வெளி போடாம ஓடாதீங்க, கிண்ட சீட் இல்லாம பிள்ளைகளை கொண்டு போகாதீங்க. போலீஸ்காரன் வாரான்னு தலையை அமர்த்தி ஒரு நாள் பிள்ளைய காப்பாற்றிட்டான். போலீஸ்காரன்ட்ட இருந்து 2ஆம் நாள் காப்பாற்றிட்டான், 3ஆம் நாள் காப்பாற்றிட்டான். ஒரு ஆக்சிடென்ட் வருமா இருந்தா அந்த பிள்ளை தான் முதல் பாதிக்கப்படும். பிள்ளைய இழக்க நேரிடும். ஆகவே நாம் சட்ட திட்டங்களுக்கு ஒழிக்கிறோம் என்று சொல்லி எங்களோட உயிரை போக்கடிக்க விட்டு கர்த்தர் எனக்கு இப்படி செய்தாரே, எந்த பிள்ளைய எப்படி எடுத்துட்டாரே, ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. எல்லாம் போட்டும் நடந்தால்
அதுக்கும் எங்களுடைய நாங்கள் அதிக வேகமாய் போனது ஒரு காரணமாய் அமையலாம். இப்போ இந்த பவர் ஏபேக் அது ஃபங்க்ஷன் ஆகிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த அறிவும் எங்களுக்கு வேணும். நாம தேவனை அது ஒரு காரியம் விட்டுட்டேன். இந்த மனச்சாட்சி நாம பரிசுத்தமா வாழ்றோம், அதை சொல்லுவேன். பரிசுத்தமா வாழ்றோம்னா எங்களோட மனச்சாட்சி உண்மையா இருக்குமா? இந்த மனச்சாட்சி எப்படி உண்மையா இருக்குதோ அப்ப நீங்க எல்லாம் நினைச்சு கொள்ளுங்க, நான் ஓரளவுக்கு கர்த்தர் விரும்புற பரிசுத்தத்துல வாழ்றேன். ஆகவே 5 பேர் தான் நினைச்சுங்க. நான் அன்றைக்கு புற ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க என்னதான் நினைச்சாலும் சீட் மிஞ்சி எடுக்க மாட்டேன். சிறு பிள்ளைகளா இருந்தா எங்களோட சர்ச்சிலையும் இந்த சீட் இருக்குது, கேட்டு வேண்டுங்க, பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு போங்க. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க? நாங்க சோத்திரம் சொல்றோம், ஏசப்பா நன்றி, பரிசுத்த இருந்தங்களை பாதுகாத்து நாங்க வந்து சேர்ந்துட்டோம். இதெல்லாம் எங்களை நாங்களே ஏமாத்துறோம் என்கிறத நீங்க மறந்து போகக்கூடாது. எங்களை நாங்களே ஏமாத்துகிறோம். பிசாசு இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகமான நிலைக்குள்ள கேட்டா நாங்க ஊழியம் செய்யறோம். இல்ல இது அட்டூழியம். நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தா நானும் நீங்களும் தான் பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். ஆகவே தயவு செய்து இந்த காரியங்களை கொஞ்சம் சீர்திருத்தி பார்ப்போம். சிரிப்பா இல்லை, சிந்திக்க நான் சொல்றேன். நானும் அதுல கவனமா இருக்க பார்க்கிறேன். நீங்களும் அதுல கவனமா இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையா இந்த காரியத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்குள்ள போறேன். 6வது, எங்களை பாதிக்கும் எல்லா சூழ்நிலைகள் இல்லாவிட்டால் சம்பவங்கள், மனிதர்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறார். என்னை பாதிக்கிற சூழ்நிலைகள் இல்லாவிட்டால் சம்பவங்கள் இல்லாவிட்டால் மனிதர்கள் அவர்களாலே உண்டாக்குற எல்லா காரியங்களையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் வைத்திருக்கிறார் என்கிறத தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகவே கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். விளையாட்ட நான் என்ன சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் உண்மையிலேயே தேவனிடத்தில் அன்பு கூறுவனா இருந்தால், தீய மனிதர்களா இருக்கலாம், இல்லாவிட்டால் சம்பவங்களாய் கூட இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னுடைய கொன்றோலுக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்கிறார். நீங்க இத பார்க்க போனமா இருந்தா பழைய ஏற்பாட்டுல ஜோபு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் அவரை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. தேவனே அவரை குறித்து சொல்றாரு, அவர் உத்தமம் உள்ளவன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். பிசாசை பார்த்து கேட்கிறாரு, நீ பார்த்துட்டு வந்தியா என்று சொல்ற போது பிசாசு தைரியமா சொல்றான், நான் எல்லாமே வடிவாத்தான் பார்த்தேன், ஆனா நீ அவனை சுற்றி ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறேன், அவன் விருதாவாக பின்பற்றினான், நீ எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன், அதனாலதான் அவன் உண்மை பின்பற்றான் என்று தர்க்கம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் அந்த அடைப்பை இல்லாவிட்ட பாதுகாப்பு எடுத்து விடுறேன், நீ அவனோட உயிரில வைக்காத, நீ அவனுடைய அவனுடைய ஆஸ்திகளை கைவை என்று சொல்றாரு. அவன் ஆஸ்திகளை கை வைத்து மனம் திரும்ப தேவ சமூகத்துல பற்றா இருக்கிறத கண்டு அவன் திருப்பி வாரான் பிசாசு. நீ அவனுடைய சரீரத்தை கை வைக்க விட மாட்டு, அவன் சரீரத்தையும் கை வைக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு. அதை வைத்தாலும் அவன் யோபு தன்னுடைய உத்தமத்துல நிலைத்து இருந்ததை வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே யோபு சொல்லுகிறார், அந்த புத்தகத்தின் முடிவில் கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. ஆகவே நான் பொன்னாய் புடமிட்ட பிறகு பொன்னாய் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று யோபு சாட்சி சொல்றதை நீங்க பார்க்கலாம். இந்த யோபு சரித்திர புத்தகத்தை நாங்கள் ஒரு சரித்திரமா வாசித்து போயிடுறோம். வியாக்கியானங்கள் சொல்றார்கள், இது ஆதியாகமத்துக்கு முதலே எழுதப்பட்ட புத்தகம், ஆனால் முன்னுக்கு வர வேண்டும். ஆனால் அவர் ஒழுங்கின் படி ஆதியாகமம் முன்னுக்கு இருந்தால் தான் நல்லம் என்று சொல்லி அதற்கு பிற்பாடு அவர்கள் ஒழுங்குபடுத்துகிற பொழுது இந்த யோபுடைய சரித்திரத்தை அவர்கள் இடையிலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு காலப்பகுதி. இந்த புத்தகம் எழுத்தின் வடிவாய் ஒழுங்கமைக்கப்பட்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில அதிகாரம் வசனம் என்று பிரித்து என்னுடைய உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல இருந்தது போல யோபுடைய காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒரு அறிவு இருந்தது கர்த்தரை குறித்து. கர்த்தர் என்னை அவர் பாதுகாப்பார், என்னை அவர் வழி நடத்துவார், எனக்கு என்னதான் நடந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சோதனைகள் வரட்டும், இழப்புகள் வரட்டும், சாதாரணமா சிந்திச்சு பாருங்க. நீங்க சாதாரணமா சிந்திச்சு பாருங்க. பிள்ளைகள் யோபுடைய ஆஸ்திகள் போகட்டும், பிரச்சனை இல்லை, ஆஸ்திகள் போகட்டும், சரி வருமானம் போகட்டும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொழில் நஷ்டமா போயிட்டுது, எத்தனை பேர் நாங்க தடுமாறுறோம்?
அதுலயும் அவன் தடமாறையில. அதுக்கப்புறம் பாருங்க அந்த பிள்ளைகள் கைது, ஒரு பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைகள் எல்லாரும் இருந்தார்கள் மனைவியை தவிர. இது ஒரு சாதாரணமான காரியம். தேவ பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் எந்த அளவுக்கு உறுதியா கர்த்தரை நம்பினா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வருமானா, பாச அடுத்த நாள் வந்து பிரசங்கிங்கிட்ட நான் இயேசுவின் நாமத்தினால தாழ்மையை சொல்றேன், எனக்கு வார்த்தை வராது, பிரசங்கிக்க இயலாது. எப்படியும் ஏன்னா அந்த இழப்பை நான் தாங்கிக் கொள்ள முடியாது, மாமிச எதிர போய் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா யோபு இப்படி அவன் உத்தமனாய் சன்மார்க்கனாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் எல்லாவற்றிலும் தசமாக கொடுக்கிறவனாய் கர்த்தருடைய சமூகத்தை கனப்படுத்துவனாய் இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நடந்தா இது சாதாரணமா இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் தாழ்மையா, அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது, அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார், தேவன் எல்லாவற்றையும் அறிவார். இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியத்தை தேவன் அறிகிறார் என்கிற அறிவு உனக்கு இருக்கிறார். தேவன் அறிகிறார் மட்டுமல்ல, பார்க்கிறார் என்கிற அறிவு உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் அந்த அறிவுக்குள்ள வரும்படியாய் அழைப்புகள் விடுகிறார். உங்களுக்கும் எனக்கு அந்த அறிவுக்குள்ள வாங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுறோம், தேவனுடைய வார்த்தையை நம்புறோம், 20 வருஷம் விசுவாசிகளா இருக்கிறோம். ஆனா இந்த அறிவு உங்களுக்கு இல்லை. அதனாலதான் ஒரு இழப்பை கண்ட உடனே நாங்க தளர்ந்து போய் அவன் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுறோம். யோபு தடுமாறி 2 வார்த்தை சொன்னதுனால பெரிய பிள்ளையாவே எடுத்துக்கொள்ள மாட்டேன். நாங்களா இருக்கோம் கோடிக்கணக்கான வார்த்தைகளை சொல்லி இருக்கோம். 1 இல்லை 2 இல்லை, அவங்க பிள்ளைகள் எல்லாரும் வந்து போகாது. என்னாண்டவரை உனக்கு கண் இல்லையான்னு கூட கேட்டிருப்போம். ஆனா இது சாதாரணமான காரியம் இல்லை, நான் சாதாரணமான காரியம் அல்ல. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். அவனுக்குள்ள அப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்த பட்டியாலதான் அவன் இழந்தவைகளை பெற்றுக்கொண்டான், இழந்த பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான், ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டான். இது சாதாரணமாக யோபு தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட காரியம் அல்ல. அவனுக்குள்ளே இருக்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், தன்னை அழைத்தவரை குறித்து, உருவாக்கினவரை குறித்து, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவன், அவர் ஒன்றுமில்லாத காரியங்களில் இருந்து உருவாக்க வல்லமை உள்ளவர், சிருஷ்டிகர்த்தா, அவரிடத்திலிருந்து எல்லாம் செய்கிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்கிற அந்த அறிவை அவன் அதிகமாய் பெற்றிருந்த படியினால் தான் அவன் கடைசியாய் அந்த அதிகாரம் முடியிலே அவன் சொல்லக்கூடியதா இருந்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி. சாதாரணமாய் நானும் நீங்களும் ஜபிக்கிற பொழுது ஜபித்து விடுகிறோம், ஆண்டவரே கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சவாலாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். இந்த காரியம் எனக்கும் உங்களுக்குள் நடக்க வேண்டுமா இருந்தால், இழப்புகள் நடக்கிற பொழுது கரம் உயர்த்தி துதிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்து எழுதுகிறதை நீங்க வேதத்துல பார்க்கலாம். அவர் சொல்லுகிற தைரியமாய், உயர்வானாலும் தாழ்வானாலும், வாழ்வானாலும் மரணமானாலும், இயற்கையானாலும் பட்டினியானாலும், சிறைசேதமா இருந்தாலும், நிர்மாணமா இருந்தாலும், ஏது தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும்? எங்களுக்கு சொல்ல இயலாது. பிரசங்கிக்கிறேன், நான் இதை சொல்ல மாட்டேன், நான் தைரியமா சொல்றேன் உங்கள் மத்தியில. ஆனா கர்த்தர் எங்களை அப்படி சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்ததி என்கிறத நாங்க மறந்து போகக்கூடாது. விசுவாச வாழ்க்கை என்கிறது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஏதோ மற்றவர்கள் சொல்லுகிறபடி நாங்கள் வாழ்ந்து விட்டு போகிறதால் எங்களுடைய வாழ்க்கை ஜெயம் பெற்று விடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் எங்களை மாற்ற விரும்புகிறார். தேவன் விரும்புகிற வண்ணமாய் நானும் நீங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு மேலாய் ஆளுகை செய்கிற தேவன். சூழ்நிலைகளுக்கு கடந்து அவருடைய வல்லமை இருக்கிறது எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? சூழ்நிலைகளுக்கு கடந்து நீங்க என்னைக்கு நினைக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோட இந்த இடத்துல இருக்கலாம். தெளிவாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கு மேலாய் என் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்கிறத நீங்க மறந்து போகக்கூடாது. அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்துல வல்லவர்களா மாறுங்க, கர்த்தருடைய கரத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சூழ்நிலைகளை கடந்து வாசம் பண்ணுகிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, அவர் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர். இந்த உலகத்துல யாரும் செய்யாத அற்புதங்களை செய்த ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த சத்தியமும் இந்த வழிபாடும் இல்லாத காலத்துல யோபுவால அந்த தைரியம் உள்ள வார்த்தைகளை சொல்லக்கூடுமானால் எனக்கும் உங்களுக்கும் ஏன் சொல்ல முடியவில்லை? நாம் தேவனை அவ்வளவுக்கு குறைவாக இடை கொடுக்கிறோம், தேவனுடைய மகத்துவங்களை அவ்வளவுக்கு குறைவாக இடை கொடுக்கிறோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம்.
நாம் பக்கத்தோடு தேவ சமூகத்துல தலை குனிந்து தேவ சமூகத்துல நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அந்த விசுவாசம் வருமானால், எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நான் சவாலை சொல்லுறேன், எந்த காரியமா இருந்தாலும் அது தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் என்கிறத நாங்க மறந்து போகக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் பார்க்கலாம், ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இதோட ஸ்டாப் நிப்பாட்டிங்க இந்த வசனத்தை. ஆருக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுகொள்ளும்படியா ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கண்களை திறப்பாராக. அடுத்த படிக்க போக முதல் அந்த வசனத்தை நிப்பாட்டுங்க. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் என்னையே நோக்கி பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்போம், நான் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? கேட்டு பாருங்க, நான் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? கேளுங்க உங்களை பார்த்து நீங்க, நான் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? நான் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? ஆவென்று நீங்கள் சொல்வீர்களானால் அடுத்த பகுதியை நீங்க வாசிங்க. அன்பு கூறுமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க வசனத்தின் ஆழங்களுக்குள்ள போகாம வசனத்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்புகிறோம். இந்த வசனத்தை சொல்றதை கண்ட ஒரு தகுதி வேணும். தகுதி என்று நான் சொல்றது ஏதோ படிப்ப சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை சொல்றேன். எனக்கும் உங்களுக்குள்ள இந்த வசனம் சொல்றதுக்கு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க. இன்றைக்கு ஏன் அழுது கொண்டிருக்க, அவங்க விசுவாசமான வார்த்தையில பேசுறோம். இன்றைக்கு மரணம் நடக்குது, இல்லாட்டி இழப்பு நடக்குது, இல்லாட்டி ஏதாவது நடக்கட்டும், எதுவும் நடக்கட்டும். நான் உண்மையா தேவனிடத்தை நானும் நீங்களும் அன்பு, நான் சவாலா தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன். தேவனுடைய அன்பு எனக்குள்ள பரிபூர்ணமா இருக்குமானால், தேவனுடைய ரட்சிப்பின் பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்குமானால் நான் தைரியமாய் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் நடந்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார், நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு கர்த்தர் உணர்த்துறாரு உங்களுக்கு? தேவன் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வேண்டுமானால் உண்மையாய் தேவனை நேசிக்கிற நேசத்துல நானும் நீங்களும் வளர வேண்டும். அதன் வழிபாடுதான் நாங்க வேதத்தை நேசிச்சு வாசிக்கிறது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. யோவானை குறித்து நான் முதல் சொன்னேன், அவருடைய வாழ்க்கை எத்தனை வயது மட்டும் தேவனோடு நடந்த தேவ மனுஷன், ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற ஒரு மனுஷன் என்று போன முறை நான் கடைசியாக சொல்லுற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒன்று யோவானிலே அருமையான வார்த்தை, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. பத்மு தீவில பாடுகள் அனுபவிச்சு தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன் வயது போன ஒரு காலத்திலையும் அவன் பாடுகளை அனுபவிச்ச ஒரு மனுஷன் சொல்லுவான், ஆவியான உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. சாதாரணமான ஒரு மனுஷன் சொல்லல, புட்பிட்ல இருந்து வந்து சொல்லல, என்ன மாதிரி அதை உடுத்தி போட்டு வந்து வீட்டை இருந்த காரில் வந்து இல்லைன்னு சொல்லல. கற்களும் அடிக்கிறவர்கள் தனக்கு பின்ன இருந்து வேலை செய்ய சொல்லி ஒழுங்கா சாப்பாடு கிடைச்சிருக்குமோ தெரியல, தனித்து விடப்பட்ட ஒரு தீவில இருந்த ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தையின் ஆழம் உங்களுக்கு புரியுதா? ஆவியானவர் உங்களை உணர்த்துவாராக. எந்த துன்பத்துக்குள்ள கடந்து சென்ற மனுஷன், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற மனுஷன், தன்னுடைய வாழ்வு அழிந்து போக போகுது. அதாலதான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல, சபை வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஏதோ நாங்க நினைச்சிருக்கிறோம் தேவனங்களை ஆசீர்வதிச்சு எங்களுக்கு விசா தந்து வீடு தந்து எங்களை சுகவாழ்வு வாழ்றதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. ஆனா அடுத்த பகுதிக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை மிக கடினமான ஒரு வாழ்வு. எல்லா ஊழியக்காரரும் சொல்லுவாங்க, அது பஞ்சு மெத்தையில வாழ்ற வாழ்க்கை அல்ல, அது முக்கள் தழுமின ரோஷா மலர் முக்களுக்கு மேல நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப எல்லாம் எனக்கு அதை இவங்க இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. படிப்படியா தேவனுடைய வார்த்தையை வாசிக்க, தேவ வார்த்தையில கேட்கத்தான் விளங்கிச்சுது. நான் முதலே சொன்னேன், ஊழியக்காரன் புடமிடுகிற அனுபவத்துக்குள்ள போன் இதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில புடமிட போன போது சொன்ன வார்த்தைகள், சோவான் பத்மு தீவில சொன்ன வார்த்தைகள், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களை, தாய் தகப்பன், என்னையும் கூட தாமே தேவ சமூகத்தில் நாங்கள் நிறுத்தி நான் கேட்கிறேன்,
இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஏன் நாங்க விட்டு கொடுக்க இல்லாம இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், நீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அற்பமாய் தேவனுடைய காரியங்களை எடுப்பதனால்தான். கர்த்தர் எங்களோட எச்சரிப்பாய் பேசுவாராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நன்மை சகலமுமா சகலமுமா மரணமுமா இல்லாவிட்டா அவமானமா நிந்தையா அவளை நோக்கி பார்க்க செய்யுது. அவன் எழுதின நிருபத்தை நோக்கி பார்க்க செய்யுது. அதனாலதான் அவன் தைரியமா சொன்னான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறது எதுவும் என்னை பிரிக்காதுன்னு சொல்லும். ஆகவே நாம் தேவ பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில சவாலோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகக்கூடாது. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். சொல்லுவீங்களா? கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்துல கலங்குறீங்களா? பெரியவங்க நீங்க வீடு இல்ல கடன் பிரச்சனை கலங்குறீங்களா? இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் தன்னுடைய கரத்துல வச்சிருக்கிறார். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன், நான் தேவனை ஆராதிப்பேன், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவேன், அவருடைய வார்த்தையை தியானிப்பேன், என்னுடைய குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் கண்டுகொள்ள முடியும். அநேக காரியங்கள் அந்த வசனத்திலே நான் குறித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். எங்களுக்கு அநேகருக்கு இன்றைக்கு தேவனை விட பணம் தான் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. நான் குற்றப்படுத்தி சொல்லல, தயவு செய்து நான் சொல்ல வாரதை விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்ல வாரதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. நாம் பணத்தை தான் முக்கியப்படுத்திருக்கிறோம். நான் எதை நான் சொல்றேன்னா, எங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, உழைக்க வேணும், 7 மணித்தியால உழைக்க வேணும். நான் இதை தியானித்துக் கொண்டு இருக்கிற பொழுது மத்தேயு பகுதியை வாசிக்கும்படியா நான் வாசிச்ச பொழுது சீசர்களை தேவன் அழைக்கிற காரியத்துக்கு நேராக தேவன் என்ன நடத்தினார். பேதுருவை அழைக்கிற பொழுதும் பேதுரு என்ன செய்தான்? மலை மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பேதுருக்கு அடுத்தது யாக்கோபு அந்திரேயா அடுத்த அழைக்கையும் அவங்க என்ன செய்யறாங்க? படகுல வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு காரியம் விளையுது, சோம்பதிகளை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கு இல்லாவிட்டால் தன்னுடைய சமூகத்துக்கு மகிமையா அழைக்கிறதே இல்லை. நீங்க நினைக்காதீங்க வேலை செய்யாம நான் அப்படியே வந்து தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று தவறான ஒரு போதனைக்குள்ள நீங்க போயிடாதீங்க. வேதத்துல பாருங்க, கர்த்தர் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே எங்களோட கைக்கு ஒரு பிரயாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனாலதான் நான் இந்த பணத்தை குறித்த காரியங்களை சொல்லிக்க நான் கவனமா இதை சொல்ல நான் வாங்கிக்கிறேன். என்னன்னு சொன்னா, நாங்க உழைக்கிற காரியத்தை பணத்தை கவனமா பயன்படுத்துற ஞானத்தை தேவனிடத்துல இருந்து நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எங்களுடைய சம்பாதியத்தை வர்த்திக்க பண்ணுவார். நாங்க உண்மையா வேலை செய்யற இடத்துல நாங்க இருந்தா எங்களோட சம்பளம் உயரும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்லி நான் இதோட முடிக்க போறேன். நான் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு நான் இந்த தேசத்துக்கு வந்தேன். 2001 2ஆம் மாசம் 2ஆம் தேதி வந்தேன். 2001 6ஆம் மாசம் இருக்கிற செல்வா பிரதர் என்ன கொண்டு போய் 3 மாசம் பப்பியில கண்ணாடி வலிக்கிற வேலைக்கு போட்ட செல்வா பிரதர் அந்த வேலையை விட்டுட்டார். இப்ப நான் கிட்டத்தட்ட 2001 இருந்து இப்ப மட்டும் அந்த வேலை தான் செய்கிறேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எனக்கு சிமிட் சம்பளம் தான். எனக்கு கண்ணாடி வலிக்கிறதுக்கு அந்த சம்பளம் இல்லை. இது இப்பதான் எனக்கு ஆக்கள் கதை கேட்க பிள்ளைங்க கொஞ்சம் இதை குறித்து நான் அறிஞ்சேன். ஆனால் இதுல ஒரு பாடத்தை எனக்கு கற்பிச்சு தந்தால் அதை தான் நான் சொல்லி முடிக்க போறேன். என்ன சொன்னா, முதல் இருந்த செஃப் எல்லாம் எனக்கு தந்த வேலையை என்ன செஞ்சாங்க, நீ செய்து முடிச்சுட்டா உண்ட வேலை முடிச்சது, நீ வீட்டை போ, பிரச்சனை இல்லை. எனக்கு 60 பேங்க் தந்தாங்க. நான் வடிவா செஞ்சுட்டு வீட்டை வந்து இன்னொரு வேலை செய்தேன். நான் சம்பளத்தை எடுத்தேன். இந்த பிரச்சனைகளை பார்த்தேன். எனக்கு 1300 வந்துச்சு. இப்ப நிலைமை மாறி என்ன திருத்துறதுக்காகவே ஒரு புது செப்பை கொண்டு வந்து போட்டுட்டான். அவன் வந்து சொன்னா, உனக்கு கொந்தரா வந்து 6 மணித்தியாங்க 9ல இருந்து 12, 2ல இருந்து 5. ஆகவே காலமா 3 மணித்தியால 3 பேங்க் செய், பின்னேற 3 மணித்தியால 3 பேங்க் செய், கிட்டத்தட்ட 6 பேங்க். சரி 5 மணி பாரு 100 பேங்க் செய்ய விடமாட்டே. எனக்கு கணக்கு போட்டு சொன்னான். நான் சொன்னேன், நீ இப்ப வந்து 3 மாசம் நீ எனக்கு கலைக்கிறியா? நான் 14 வருஷம் இந்த சொசைட்டியில நான் வேலை செய்யறேன். சொன்னா, நீ 14 வருஷம் செய்யாத பரவாயில்ல,
உன்ற வேலை நேரத்துக்கு நீ இதை செய்யணும். அப்பதான் நான் சுதாரிச்சேன். எப்படித்தான் சொன்னாலும் கடைசியா பார்த்தீங்களா சட்டத்திட்டத்துக்கெல்லாம் வந்து அம்புறோம். எனக்கு அதை விளங்கிச்சு வடிவா. நான் இந்த சம்பளத்தை உயர்த்துறதுக்கு நான் கலைக்கல, ஒரு பிள்ளை செஞ்சுட்டேன். மற்றது அந்த செஃப் சொல்றபடி நான் கேட்டு என்ற கொந்திராவை நான் சரிப்படுத்தாம நடந்துட்டேன். இந்த 2 காரியங்களை நான் பிழை விட்டுட்டேன். ஆகவே அவன் சொல்ற காரியம் இன்றைக்கு நான் 7 மணித்தாலும் நான் செஞ்சோம் 1300 தான் எடுக்கிறேன். இதில் கற்ற ஒரு பாடத்தை கற்றுக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையில உயர்வுக்கு தடை நாங்கள் தான். இதை நான் தாழ்மையா ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை மன்னியும், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க மன்னியும் என்று நான் ஜெபிச்சேன். நிச்சயமா நம்புறேன், கர்த்தர் என்னை அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு வர என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுல எந்த சந்தேகமே இல்லை. நான் மனச்சாட்சிக்கு பயந்து நடக்க ஒரு காலடி வைக்கிற பொழுது கர்த்தர் சூழ்நிலை எப்படி கொண்டு வருவார் என்கிறத நீங்க மறந்து போகவே கூடாது. ஆகவே எங்களுக்கு வருகிற பணத்தில் அடுத்த கட்டத்துக்கு வார கணவன் நாங்கள் எங்களோட குடும்பத்தை ஒழுங்குபடுத்த பழக வேணும். முதலாவது ஆராதனை, 2வது வேத பாடம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நேரம் இருந்தால் வீட்டாக்கியம். நான் இதை சொல்றேன்னா, பிள்ளைகள் வளர்ந்து வர ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள்ள இந்த காரியங்கள் சரிப்படுத்தப்படாட்டி பிள்ளைகள் வளர்ந்து பெரியாக்களா போன பிறகு எங்கிட்ட காசு இருக்கும். சில நேரத்தில் நாங்கள் வேண்டின வீடு சொந்தமாக மாறிடும். நீங்களும் மனைவியும் தான் அந்த வீட்டில் இருந்து இங்கே சொல்லல இதையான்னு கலைக்கிறாங்க. இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடுவோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு அம்மா பாப்பான்ற பிள்ளைகளை போய்கொண்டே இருக்கும். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்போம். இருந்தா பிள்ளைகள் முதிர் வயதிலும் என்னோட கால்களை சுற்றி கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு அறிவு எங்களுக்கு வேணும். 2 வேலை 3 வேலை. நானும் அந்த இப்படிப்பட்ட அடிமாட்டுக்குள்ள போய்தான் நான் அடிபட்டு வந்திருக்கிறேன் வீடு கட்ட வழிக்கிட்டு. ஏன் நான் சொல்ல வாருன்னு சொன்னா, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். இவ்வளவு பேர் நீங்க வேலை படிப்புக்கு வந்து இருப்பீங்களா இருந்தா நான் நம்புறேன், நீங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரா மாறிடுவீங்க. உங்களோட வீடே ஒரு குட்டி சபையா மாறிடும். உங்களோட சொந்தம், நீங்க அறிஞ்சவங்க உங்களோட கதை கேட்க, நீங்க பேசுற விதம், உங்களோட பாடி லாங்குவேஜ், பாடி அசைவுகள் எல்லாமே மாறி ஒரு விச உடம்படைய ஆவியானவர்களை நடத்துவதாக நாங்கள் எழுந்திருந்து தேவசம்